கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக கொலோசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 4வது வசனம். திருவசனம் சொல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். எனக்கருமையானவர்கள், இந்த இடத்துல பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், திருவசனம் சொல்லும்படியாக எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கு? எனக்கு, என் பிள்ளைங்களுக்கு, என் குடும்பத்திற்கு என்று சொல்லி ஒரு வட்டத்தோடு கூட நிறுத்தி கொள்ளுகிறோமா? இந்த நாளில் பவுல் சொல்லுகிறார், வசனம் சொல்லும்படியான வாசலை திறந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லுகிற தெய்வ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்களா? இந்த நாளில் யோசித்து பாருங்கள். இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு பொறுத்து நடுங்க. நான் இந்த ஜெப ஊழியர்களுக்காக ஜெபிப்பேன். இந்த ஊழியர்களின் நிமித்தமாய் கர்த்தருடைய வார்த்தை பிரஸ்தாபப்படுத்தப்பட வேண்டும். எனக்கு அருமையானவர்களை, நீங்கள் இதுக்காக தான் ஜெபம் பண்ணணும். பவுல் அப்படி தான் சொல்கிறார், ஆண்டவர் வசனம் செல்வதற்கு வாசலை திறக்கணும். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது இப்படியே ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் இந்த ஊழியனின் மூலமாய் உம்முடைய வசனம் விதைக்கப்பட வேண்டும். அந்த வசனம் 60-100 பலன் தர வேணும். இன்னையிலிருந்து ஜெபம் ஆரம்பிப்பீங்களா? உங்களுடைய ஜெப தேவைகளின் மத்தியில் இந்த ஜெபத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்களேன். ஆண்டவரே, இந்த எவாஞ்சலிஸ்டுக்காக, இந்த தேவ ஊழியனுக்காக நான் தேவ சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர் செய்கிற ஊழியம் வார்த்தைகள் பலன் தரணும். அவர் விதைக்கிற வார்த்தைகள் வெறுமையாக வரக்கூடாது. எப்படியாவது ஆத்துமாக்களை உயர்ப்பியும். இந்த ஜெபம் தான் நமக்கு ரொம்ப முக்கியங்க. ஆத்தும ஆதாயம் தான் முக்கியம். மற்றதெல்லாம் ஊழியக்காரனுக்கு வேண்டியதை ஆண்டவர் கொடுப்பார். இல்லைன்னா ஊழியக்காரன் கேட்டு வாங்கிக்கணும், அது அவனுடைய வேலை. நீங்கள் அந்த ஊழியக்காரனுக்காக ஆண்டவரே, இந்த உம்முடைய வசனம் கிரியை செய்யணும். பவுல் அப்படி தானே கேட்குறாரு. நாளில் ஆண்டவர்கிட்ட கேட்பீங்களா? ஒரு பொறுத்து நடிப்பீங்களா? ஆண்டவரே, நான் ஜெபிக்கிற ஜெபத்தில் இந்த குறிப்பிட்ட இந்த ஊழியர்களின் மூலமாய் உம்முடைய வார்த்தை ஆண்டவரே பெயர் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் அற்புதத்தை செய்யணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாக திரும்பாது. அவர் திட்டமிட்டு அவர் விரும்புகிற காரியத்தை முடித்து தான் திரும்பும். ஆகவே இந்த நாளிலோ கர்த்தர் இந்த அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்கிற தெய்வ பிள்ளையே, இந்த வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் போய், ஆண்டவரே, எனக்கு அற்புதத்தை செய்யும். இந்த வார்த்தைகளை கேட்கும்படியாக கிருபை செய்திருக்கிறேன். இந்த வார்த்தைகளை சொல்லுகிற இந்த ஊழியனின் மூலமாய் இந்த வார்த்தைகள் அநேகருக்கு விதைக்கப்பட்டு இந்த வசனம் அற்புதத்தை செய்யணும். ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலமாய் இயேசுவை சொந்த இரட்சகராக ஜனங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நம்ம ஜெபமாக இருக்கணும். நாளிலும் நம்முடைய ஜெபத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தரை நோக்கி கேட்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நன்றி அப்பா. பவுல் ஜெபித்தது போல உம்முடைய வசனம் செயல்பட வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய வசனம் கிரியை செய்ய வேண்டும். அதற்கு ஆண்டவரே, நீர் நியமித்திருக்கிற ஊழியர்களை கர்த்தர் இந்த கடைசி நாட்கள் எடுத்து உபயோகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே, உங்கள் வல்லமை உள்ள வலதுகரம் இறங்கட்டும். கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஜெப ஆவியை ஊற்றும். ஆண்டவரே, ஆழமாய் ஜெபிக்கிற அந்த ஜெப ஆவியை ஊற்றும். அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்வில் விடுதலையை கொடும், வெற்றியை கொடும், என்று தேவைகளை சந்தியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.